ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இதில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு ஸ்டோரி தான் சொல்கிறேன். இந்த காஹா சாஹிப் அப்படின்ட்டு பாபாவுடைய ஒரு ஃப்ரெண்டை இருக்காருங்களா. இப்போ இந்த மாதிரி இந்த காஹா சாஹிப், அதே மாதிரி இந்த நானா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவங்கவுங்க அவங்கவுங்க ஃபேமிலியில் இப்போ வெவ்வேறு ஊரில் இருந்து வாழ்ந்தவங்க. சரிங்களா. அப்போ அவங்க வெவ்வேறு ஊரில் இருந்து அவங்க வாழ்ந்துருந்தாலுமே அவங்க இந்த பாபாவுடைய அந்த ஒரு பேர் ஆற்றலும் அந்த வல்லமையும் அவங்க பிடிச்சிருந்ததுனால அவங்க அவங்க கடமைகளெல்லாம் அவங்க நிறைவேற்றிட்டு அவங்களுடைய கடைசி காலத்தில் அவங்க பாபா கூடவே இருந்து அவங்க வாழ்நாள் அவங்க முடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு நற்கதி பெற்றிருக்காங்க. சரிங்களா. இப்போ நீங்கள் பாபா கோயிலுக்கு கூட இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இவங்களுடைய அந்த ஒரு ஃபோட்டோஸ், அந்த சிலைகள் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா. அப்போது அவங்கவுங்க பார்த்திங்கன்னா பாபானால அவங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இல்லைங்களா. பார்த்தீங்கன்னா இதில் பாபா பார்க்குறதுக்காக ஒருத்தர் போகிறாங்க. அவங்க யார் அப்படின்னா சர்தார் காகா சாஹிப் மிரிகர், சரியா, அப்படிங்கிறவருடைய மகன் அவர். சரியா. அவர் ஒரு பேர் என்னென்னா பாலா சாஹிப் மிரிகர். சரிங்களா. அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாபா பார்க்க போகிறாரு. சரிங்களா. பாபா பார்க்க போகும்பொழுது அவர் மத மசூதிக்கு போயிட்டு பாபா பாபா காலை விழுந்து வணங்கிட்டு காலை விழுந்துட்டு இது வழங்குறாரு. அப்போ பார்த்திங்கன்னா பாபா அவருடைய ஹெல்த்தை பற்றியெல்லாம் கேட்குறாங்க. சரியா. அவங்க ஹெல்த்து, அதே மாதிரி அவருடைய ஃபேமிலி பற்றிலாம் கேட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. சரியா. பேசிகிட்டே இருக்கும் பொழுது பாபாவுக்கு ஒன்று சொல்கிறார். சரிங்களா. பாபா ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, சாஹிப், உங்களுக்கு நம்முடைய துவாரகமாயி தெரியுமா உங்களுக்கு? அந்த துவாரகமாயி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாபா தங்கியிருக்கக்கூடிய அந்த மசூதிக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா அந்த துவாரகமாயின்னு சொல்கிறது. சரிங்களா. இப்போது இந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த துவாரகமாயி தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு பாபா அவர்கிட்ட கேட்குறாரு. சரிங்களா. அது மாதிரி கேட்கும்பொழுது பார்த்திங்கன்னா கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த துவாரகமாயி தன்னுடைய தன் இடத்துக்கு வர குழந்தைகளுடைய எல்லா ஆபத்துகளையும் கவலைகளையும் தடுத்துடுறாங்க அவங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. புரியுதுங்களா. அந்த ஷீரடிக்கு அவங்க போகிறாங்க. போயிட்டு அவரில் நம்ம போகிறது தான் அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம அங்கே போயிட்டு நம்ம வந்தவங்களுடைய அந்த ஒரு எல்லா ஆபத்துகளையும், அவங்களுடைய கவலைகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அந்த பாபா
பாபா சிலை வந்து அந்த பாபா வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த துவாரகமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மசூதின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா வந்துட்டு தடுத்துறாங்க இதெல்லாம் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கும் பொழுது பாபா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறார் அவர்கிட்ட. சரிங்களா, இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்துட்டு இந்த எளிய பக்தர்களுடைய அம்மா தாயாவாள். அவர்களை பேராபத்துகளில் இருந்து அவள் பாதுகாக்கிறாள். சரிங்களா, அதே மாதிரி ஒரு மனிதன் அவளது மடியில் ஒரே முறை அமர்ந்தால் அவளது எல்லா கஷ்டங்களும் வந்துட்டு முடிவடைந்து விடும். அவளது நிழலில் இளைப்பாறுவோர் பேரானந்தம் எய்துகின்றனர் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு சரிங்களா, அங்கேருந்து யாருக்குமே வந்துட்டு எதுவுமே புரியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த உதியை கிளியா அந்த உதியை வந்துட்டு அவர் வந்து கொடுக்குறாரு. அதே மாதிரி அந்த தலை மேலே அந்த கையை வந்து வச்சு வந்து ஒரு ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறமா சொல்கிறாரு, இந்த பாலா சாஹிப் வந்துட்டு சரி அவர் வந்து புறப்பட அவர் வந்து தயாராகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு லம்பா பாபாவை தெரியுமா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. புரியுதுங்களா? அதாவது அப்படின்ட்டு பாம்பு இந்த லம்பா பாபாவை ஆமாம் பாபாவை தெரியுமா அப்படின்ட்டு அவர் கேட்குற அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கையை வந்துட்டு பாம்பு மாதிரி வந்துட்டு செய்கை காமிக்கிறாரு. சரிங்களா, அப்போது பாம்பு மாதிரி வந்துட்டு வந்து அந்த ஒரு செய்கை வந்து காமிக்கிறார். கையை இந்த முட்டியை மடக்கி நம்ம பாம்பு மாதிரி அந்த ஃபிங்கர்ஸ் வந்துட்டு வைப்போம் இல்லையா, அது மாதிரி பாபா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு காமிக்கிறாரு. அவர்கிட்ட காமிச்சிட்டு சொல்கிறாரு, அந்த மாதிரி காமிச்சிட்டு அவர் சொல்கிறாரு, அவன் எவ்வளவு பயங்கரமானவன். ஆனால் அந்த துவாரகமாகிய குழந்தைகளை அவன் என்ன செய்து விட முடியும்? மாயானவள் பாதுகாக்கும் பொழுது பாம்பு என்ன செய்து விட முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். சரிங்களா, அப்படியே சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்கிறார் இல்லையா, பேசுகிறார் இல்லையா. பேசிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இதில் யாருக்குமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருந்த யாருக்குமே வந்துட்டு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. சரிங்களா, அதேமாதிரி பாபா கிட்டே அதுக்கான மீனிங் கேட்குறதுக்கும் யாருக்கும் வந்துட்டு அது ஒரு தைரியம் இல்லை. ஏன்னா பாபா வந்துட்டு ஏதாவது அவர் எப்போ கோவப்படுவார், எப்போ சந்தோஷமாக இருப்பார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்துட்டு அவருடைய பக்தர்களுக்கு வந்துட்டு அவரை நம்பி இருக்கவங்களுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டு தர நேரத்தில் அப்பயுமே அவர் வந்துட்டு அந்த எல்லாரையுமே அவர் வந்துட்டு அந்த ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இருப்பார். ஆனால் அவர் மற்ற நேரத்தில் புரியுதுங்களா, மற்ற நேரத்தில்னால் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாருடைய எண்ணங்கள் அந்த ஒரு உணர்ச்சிகள் இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபெக்ட் ஆகும். சரிங்களா, அதெல்லாம் பிராணிக் ஹீலிங்கில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க.
சரிங்களா. நம்முடைய ஆறாங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய ஆறா நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா, புத்தர் கூட வந்துட்டு வந்துட்டு வந்து 10 மைலுக்கு மேலே வந்துட்டு அவருடைய ஆறா வந்துட்டு வந்து இருந்துச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஆறா இருக்குது சரிங்களா. அப்போது அந்த மனிதர்களுடைய ஆறா வந்துட்டு எப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு வந்து வேலை செய்யுது அப்படின்னா, அவங்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும் பொழுது, புரியுதுங்களா, ஒரு நல்ல எண்ணங்கள் வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த ஆறாம் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாபா கிட்ட பாபா அதை வந்து அதனால தான் பாபா வந்துட்டு எப்போ எப்படி இருப்பான்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஏன்னா இப்போ மற்ற வந்து மனுஷனோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது வந்து அவங்களுடைய தாட்ஸு அவங்களுடைய இது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ தெரியும் பொழுது அவருக்கு அந்த கோபம் அது வந்து ஒரு, ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்துட்டு அவருக்குமே ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ண அப்புறமா தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்லதை வந்துட்டு வந்து செய்ய முடியும் இல்லைங்களா. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாலா சாஹேப் வந்து பாபாவை வணங்கிட்டு அவர் வந்து ஷாமா கூட மசூதி வீட்டு வரது கிளம்புறாரு சரிங்களா. யார்? இந்த பாலா சாஹேப் தான் அவர் வந்து பார்க்க வந்தவர் சரிங்களா. அவர் வந்துட்டு அவரை பார்த்துட்டு சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு பாபா கிட்ட வந்து சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு ஷாமா கூட தான் அவர் வந்து வெளியில் வந்து வராரு சரிங்களா. அவர் எங்கே அந்த கோபர்கானின்